ரிஷபராசிக்கு இப்ப வந்துட்டு லாப சனி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லாபத்துல சனி இருந்தா நிறைய பணமுழ கொட்டும். கூடவே வந்து குரு பெயர்ச்சி வேற. எப்படி இருக்க போகுது அவங்களுக்கு? அதாவது இப்பதான் லாபஸ்தானி ஒர்க் ஆகுது. ஓகே. நம்ம இவ்வளவு நாள் ஒர்க் ஆகிருக்காரு. ஏன்னா என்னன்னா 11ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் ராசியை பார்த்துக்கிட்டார். யாரு? ரிஷபராசியவே சனி பகவான் 3ஆம் பார்வை மூலமா பார்த்தார். நிறைய விஷயங்கள்ல பல தடைகள். இவங்களை யாரெல்லாம் ஒரு என்ன சொல்றேன்னா லைஃப்ல பெரிய லெவலாக ஆக்குவாங்கன்னு இவங்க யோசித்தாங்களோ, நீங்க தான் சார் என்னோட வாழ்க்கையில பொக்கிஷம், நீதாம்மா என்னோட தேவதை அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ, கடந்த ஒரு 2.5 வருஷத்துக்குள்ள நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு இவங்ககிட்ட இருந்து வளர்ந்தவங்க, இவங்க கூடவே இருந்து ஊர் சுற்றினவங்க, இவங்க எல்லாருமே தன்னுடைய உண்மையான முகத்தை இப்போ தான் காட்டியிருக்காங்க. இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் சார் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே என் கூட இருந்த ஒரு கூட்டாளிகளுடைய செயலாம் தெரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சனி பகவான் இவங்களை பக்குவப்படுத்தியிருக்காரு. இவங்களுடைய மனதில் உள்ள வலிகளை என்ன பண்ணியிருக்காரு? ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. உனக்கு இதுதான் வலிக்கான காரணங்கிறத அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்கார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குரு பார்வை சனி மேலே படம் போகுது. இப்போ சனி பகவான் மேலே குரு பார்வை கிடைக்கிறனால கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சனி பகவானை வச்சு ஃபஸ்ட்டு கேட்டனால லாபஸ்தனி இப்போ தான் உருப்பட போகிறோம். லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உண்டு. இப்போ 2ஆம் இடத்துல இருக்க குரு 3ஆம் இடத்துக்கு போகிறார். முயற்சி ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 3ஆம் இடத்துல உச்சமிட்டு அமர்ந்திருக்கனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காக கொஞ்சம் வேகமாக இப்போ வேலை வைப்பாங்க. கொஞ்சம் நிதானமாக யோசித்து பண்ணக்கூடிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்திருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் வேகமாக வேலை வைப்பாங்க. இவங்களுடைய உறவுகள் யார் யாரெல்லாம் காயப்படுத்துனாங்களோ, யார் யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்களுக்கு சரியான பாடத்தை கொடுப்பாங்க. அது ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த செயல்பாடு இப்போ தான் வரப்போகுது. ரிஷபராசிக்கு அது எப்பயுமே பிடிக்காது, வேண்டாம் விட்டுருவோன்னு வைப்பாங்க. ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டி ஒருத்தவங்களை அமுக்கும் போது ஒரு வலியும் வேதனையும் தாங்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணணும்? அவன் நம்மளை மாதிரி இன்னொருத்தன் காயப்படுத்தக்கூடாது, அவன் நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்களை ஏமாத்திடக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு சரியான பாடத்தை இவங்க கொடுக்கணும்னு மனசுக்குள்ள எண்ணம் இருக்குது. ஆனால் செய்ய விடாமல் பல தடைகள் இருக்குது. ஸோ இந்த வட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ செய்த தவறுக்கு, நீ செஞ்ச விஷயத்துக்கு உனக்கான ஒரு பாடத்தை நான் கொடுக்குறேங்கிறத கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிரக ரீதியாக உண்டு. ஸோ ரிஷபராசிக்கு எந்தெந்த இடத்த பார்க்குறார் குரு அப்படின்னா, 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்க குரு பகவான் ரிஷபராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறார். அதுக்கப்புறம் ரிஷபராசிக்கு 9ஆம் வீடை பார்க்க, ரிஷபராசிக்கு 11ஆம் வீடை குரு பார்வை மிக அற்புதமான பார்வையாக இருக்கிறதுனால ரிஷபராசி அன்பர்களை யாரெல்லாம் சார் திருமணமே முடியலை, நீங்கள் சொன்ன மாதிரி 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் 2K கிட்ஸ், ஸோ எந்த கிட்ஸானாலும் எல்லா கிட்ஸும் குழந்தைகள் தான், பெற்ற தாய்க்கு அவங்க குழந்தைகள் தானே. ஸோ அப்படிப்பட்ட கிட்ஸ் அத்தனை கிட்ஸுக்குமே கல்யாணம் முடியலன்னு யார் ஏக்கத்திலும் கவலையிலையும் வருத்தத்திலையும் இருக்காங்களோ, ஸோ கட்டாயமாக இந்த குரு பயிற்சியானே ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. திருமணம் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஆனால் நான் ஒரு வீட்டில் இருக்கேன், அவர் அவங்க அம்மா வீட்டில் இருக்கார். நான் வந்து ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். அவர் வேறு ரூமில் இருப்பார், நான் இந்த ரூமில் இருப்பேன். அவர் எப்போ வராருன்னு தெரியாது, எப்போ போகிறான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் வெளி தோற்றத்தில் கணவன் மனைவியாக நடித்து கொண்டு இருக்கோம் அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய, மனசில் வருத்தத்துடன் அந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்ம ரிஷபராசி பெண்களாக இருக்கட்டும், ரிஷபராசி ஆண்களாக கூட இருக்கட்டும், அவங்களுக்கு இவங்களுடைய உண்மையான அன்பு ரியாலிட்டியை அவங்க பார்ட்னர் இனிமேல் தான் புரிஞ்சுக்கிறப்போ. பொதுவாகவே ரிஷபராசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்பின் இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 ராசியை அன்புக்காக கட்டுப்படுறவங்க, அன்புனா உயிரே கொடுப்பாங்க, வேறு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பணம் ஒரு ஒன்றும் ரிஷபராசி ஒரு பெண்கள்னே வச்சுக்கோங்களேன், ரிஷபராசி பெண்கள் இருக்காங்கன்னா ஒரு பணமாக அடுக்கி வச்சு, நகையை அடுக்கி வச்சு, இந்த பக்கம் உனக்கு அன்பானவங்களை அடுக்கி வச்சிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு எடுப்பாங்கிறது அன்பு தான். எனக்கு இந்த அன்பு உள்ளம் போதும், பணம் நான் வேண்டாம், நான் சம்பாரிச்சுக்கிறேன், என்னால் முடியும், நான் உழைப்பின் சிகரம் அப்படின்னு அந்த உழைப்பை முழுமையாக கொடுத்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நம்முடைய ரிஷபராசி பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க, ஆண்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ இந்த அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்தை காட்டிட்டு இவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி கொடுத்து கடந்த ஒரு 3-4 வருஷத்தில் கொடுக்குற மாதிரி கொடுத்து இவங்ககிட்ட இருந்த பணத்தெல்லாம் சுரண்டிச்சிட்டாங்க, நகையெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ கடைசியில் அன்பும் கிடைக்கல, இங்கிட்ட என்னோட பணமும் இழந்துட்டேன்னு சொல்லக்கூடிய நேர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த நிலை மாறப்போகுது. உண்மையான அன்புக்கு மதிப்பு கிடைக்க போகுது. உண்மையான உறவுகள் இவங்களை தேடி வந்து பேசுவாங்க. இவங்ககிட்ட ஏமாத்தின நபர்கள் தன்னுடைய தவறை புரிந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலைலாம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. சார் இல்லை சார் டைவர்ஸ் வாங்கிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான்,
என்கிட்ட செயின் அடிச்சுட்டு போயிட்டான், எங்கள் அம்மா போட்ட நெக்லஸ் வந்து எல்லாம் கொடுத்துட்டேன். காதில் கம்மல் கூட இல்லாமல் பிளாஸ்டிக் கம்மல் தான் சார் போட்டிருக்கேன். அப்போ எனக்கான ஒரு வாழ்க்கை கிடையாதா, தனிமையில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய நேயர்களுக்கு உறுதியாக முதல் வாழ்க்கை முடிவில் ஏற்பட்டு 2வது வாழ்க்கை வெற்றியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, 2வது திருமணம் முடிக்க காத்திருக்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு 2வது திருமண பாக்கியத்தை கிரக ரீதியாக நம்முடைய குரு பகவான் முடிச்சு வைப்பார். உறுதியாக ஒன்று இவங்களுக்கு திருமணம் முடியும், அல்லது இவங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமண பாக்கியத்தை குரு பகவான் அற்புதமாக நடத்தி வைக்கிறார். கண்டிப்பா. ஸோ நல்ல தொழில் அமைஞ்சிரும், நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும், சிறப்பான குழந்தை பேரு கிடைச்சிரும். ரிஷபராசிக்காரங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம்.